வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து டிஎன்பிஎஸ்சி AOட 2026 அக்ரிகல்ச்சரல் கொஸ்டின்ஸ். அதனுடைய ஆன்சர் கீயை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த ஆட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் சோசியல் சேஞ்ச். இதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், சோசியல் சேஞ்ச் இன்வால்வ்ஸ் ஆல்ட்ரேஷன் இன் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் சொசைட்டி. இது வந்து கரெக்டு. இப்போது ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள், டைனமிக் ஈக்லிபிரியம் அக்கர்ஸ் வென் ரேட் ஆஃப் சேஞ்ச் இஸ் டூ ரேபிட். டைனமிக் எக்லிபிரியம் வந்து ஆக்சுவலாக வந்து இது வந்து டிஸ்எக்லிபிரியம் இது. ஸோ இது வந்து ராங். சோசியல் சேஞ்ச் வந்து டைனமிக். சோசியல் சேஞ்ச் வந்து டைனமிக். ஸோ இதுவும் தப்பு. ஆப்ஷன் 2 தப்பு. அடுத்து பாருங்க, ஃபார்மர் ஃப்ரெண்ட்லின் ஆத்மா இஸ் அ சோசியல் இன்னோவேஷன். இது வந்து கரெக்டு. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. When H is interviewed, he may indicate that he generally goes to B for advice on farming. GFD may also say that B is the one whose advice they taken on farming. This may be referred as. அதாவது இதனுடைய ஆன்சர் என்ன, when many people say, அதாவது எல்லாரும் வந்து நான் வந்து அந்த பிங்கிற நபரை தான் வந்து நான் போய் நான் அட்வைஸ் கேட்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்னென்னா ஐடென்டிஃபைங் ஒப்பீனியன் லீடர் யூஸிங் சோசியோமெட்ரிக் மெத்தட். ஸோ ஒப்பீனியன் லீடர் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம் என்ன மெத்தட் யூஸ் பண்ணி, சோசியோமெட்ரிக் மெத்தட் யூஸ் பண்ணி. ஸோ சோசியோமெட்ரின்னு என்ன, மெஷரிங் சோசியல் ரிலேஷன்ஷிப் ஆர் ஹூ இன்ஃப்ளூயன்சஸ் ஹூம், யார் வந்து யாரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இதனுடைய கரெக்ட் ஆன்சர் வந்து சோசியோமெட்ரிக் மெத்தட். அடுத்து பாருங்கள், லே லீடரை வந்து நம்ம என்ன அப்படின்னு கூப்பிட்றோம்னா லோக்கல் லீடர் அப்படின்ட்டு கூப்பிடுவோம். இதே வந்து ப்ரொஃபஷ்னல் லீடர்னு கேட்டிருந்தாங்கன்னா எக்ஸ்டென்ஷன் அஃபீஷியல்ஸ் வந்து அங்கே வருவாங்க இந்த ப்ரொஃபஷ்னல் லீடர் அப்படிங்கும்போது. லே லோக்கல் லீடர்னா அந்த வில்லேஜுக்குள்ளே வந்து யார் இருக்கா அப்படின்றது. ஸோ அவர் வந்து லோக்கல் லீடர். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள், எ ப்ரொசீஜர் ஆஃப் ஒர்க்கிங் வித் த பீப்புள் இன் அன் எஃபோர்ட் டு ரெகக்னைஸ் unsatisfactory situations and to determine possible solution or objectives or goal is procedure of working with people to recognize problems and fix objectives. ஓகேங்களா, procedure of working with people to recognize problems and fix solution. இதுக்கு ஆன்சர் வந்து ப்ரோக்ராம் பிளானிங். அடுத்து மஸ்தூர் மன்சிலுக்கு இன்னொரு பேர் வந்து நிலோகரி எக்ஸ்பெரிமெண்ட். மேட்ச் த ஃபாலோயிங். ப்ரீடிட்டர்மைன்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், அதாவது ஏற்கனவே வந்து நம்ம பிளான் பண்ணி பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஆப்ஷன் ஏ இதுக்கு பிளான் ஆன்சர். அடுத்து கண்டிஷன் தட் ஐடென்டிஃபைட் பை த பீப்புள் வித் ஆர் வித்தவுட் அவுட் சைட் ஹெல்ப். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ப்ராப்ளம். ஸோ பி. அடுத்து அவுட்லைன் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் ஸோ அரேஞ்ச் as டு எனேபிள் எஃபிஷியன்ட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் தி ப்ரோக்ராம். ஸோ இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து பிளான் ஆஃப் ஒர்க்கு. ஸோ இது வந்து சி. அடுத்து பிளான் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் டு பி அண்டர்டேக்கன் இன் அ பர்டிகுலர் டைம் சீக்வன்ஸ். ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி இங்கே 4312. அடுத்து கொஸ்டின் நம்பர் 7. An agricultural extension program that was implemented in all the states of India during 6th plan period. அதாவது இதில் வந்து பார்த்தோம்னா இந்த பெனார் சிஸ்டம் அப்படின்னு என்னென்னா டிஎன்வி சிஸ்டம், அதாவது ட்ரைனிங் அண்ட் விசிட் சிஸ்டம், அதுதான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க 6th 5-year பிளான் அப்போ. அடுத்து கரெக்ட்லி தி ஆக்ஷன்ஸ் அண்டர்டேக்கன் பை த கிவன் இன்ஸ்டியூஷன் ஆர் கமிட்டி அண்டர் ஆத்மா. ஸோ இது பாருங்கள், கவர்னிங் போர்டு, ஆத்மாவோட கவர்னிங் போர்டு வந்து என்ன பண்ணுவாங்க, பாலிசி மேக்கிங். ஸோ இதுக்கு வந்து ஏ. அடுத்து ஆத்மா மேனேஜ்மெண்ட் கமிட்டி வந்து என்ன பண்ணுவாங்க, டே டு டே ஆக்டிவிட்டீஸை வந்து அண்டர்கோ பண்ணுவாங்க. அடுத்து ஃபார்மர் அட்வைசரி கமிட்டி வந்து அப்ரூவ்ஸ் பிளாக் லெவலில் என்ன ஆக்ஷன் பிளான் பண்ணணுன்ட்டு டிசைட் பண்ணுவாங்க. அடுத்து ஃபார்மர் இன்ட்ரெஸ்ட் குரூப்புக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டீஸ் வந்து வில்லேஜ் லெவலில். ஸோ இதுக்கு வந்து இதே தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி. ஸோ இங்கே பாருங்கள் 3124. ஸோ ஆப்ஷன் சி. அடுத்தது இட் இஸ் an activity through which an individual becomes aware of the objects around oneself and of event taking place. Activity through which an individual becomes aware. அப்போ தான் இந்த செயல்பாடு மூலியமாக தான் அவருக்கு வந்து அது வந்து தெரிய வருது. ஸோ இது வந்து ஒரு பெர்செப்ஷன் தான் வந்து இதுக்கு வந்து ஆன்சர். அடுத்து பாருங்கள், ஆப்ஷன் 10th கொஸ்டின். The concept of Gram Sevak first introduced in Etava pilot project.
ஸோ இதுதான் வந்து ஆன்சர். கிராம் சேவாக். 11th கொஸ்டின். அசசன். ITC has promoted a network of e-chowpals to provide farmer access to infrastructure and virtual e-network. அடுத்து ரீசன் பாருங்க. கவர்மெண்ட் கிவ் சப்சிடி டு ஃபார்மர் டு யூஸ் e-chowpal. என்ன ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டு. அப்போ ஐடிசி வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க இ-chowpalல ஃபார்மர்ஸுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்க விர்ச்சுவல் நெட்வொர்க்கு. ஆனால் கவர்மெண்ட் வந்து சப்சிடி கொடுக்குது ஃபார்மர்ஸுக்கு இந்த e-chowpal யூஸ் பண்ண அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு இதில். ஸோ இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் அசசன் வந்து ட்ரூ, ரீசன் வந்து ஃபால்ஸ். அடுத்து ஃபைண்ட் த ஆட் ஸ்டேட்மெண்ட். ஃபுட் பார்க்ஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் பிஎம் கிசான். இது வந்து தப்பு. பிஎம் கிசான்ங்கிறது ஒரு இன்கம் சப்போர்ட் ஸ்கீம். அது ஃபார்மர்ஸுக்கு இன்கம் சப்போர்ட் ஸ்கீம் தான் வந்து பிஎம் கிசான். ஃபர்ஸ்ட் ஈனாம், அதாவது ஃபர்ஸ்ட் ரெகுலேட்டட் மார்க்கெட் இன்டகிரேட்டட் அண்டர் ஈனாம் இன் தமிழ்நாடு இஸ் ஆமோர். இது வந்து கரெக்டு. FAC is the pioneering in the formation of and promotion of FPO or FPC. ஸோ இதுவும் வந்து கரெக்டு. ஸோ நமக்கு தவறு வந்து ஆப்ஷன் 1 மட்டும்தான் தப்பு. ஸோ இங்கே ஆன்சர் ஏ. 13th கொஸ்டின் பாருங்கள். வாட் ஸ்டிமுலேட்ஸ் த ஃபார்மர்ஸ் டு ட்ரை அவுட் இனோவேஷன் தெம்செல்வ்ஸ். ஸோ டெமான்ஸ்ட்ரேஷன். ஸோ மெத்தட் ஆஃப் மோட்டிவேட்டிங் பை ஷோயிங் சுப்பீரியர் அவுட்கம். ஸோ வந்து ரிசல்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் இருந்தாலும் ஆன்சர் இதுதான், டெமான்ஸ்ட்ரேஷன் இருந்தாலும் ஆன்சர் வந்து இதுதான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அதை ரிலேட் பண்ணி வந்திருக்கு. டேஷ் இஸ் எ மெத்தட் ஆஃப் மோட்டிவேட்டிங் த பீப்புள் ஃபார் அடாப்ஷன் ஆஃப் நியூ ப்ராக்டிஸ் பை ஷோயிங் இட்ஸ் டிஸ்டிங்டிவ்லி சுப்பீரியர் அவுட்கம். இதை காட்டிலும் இது வந்து நல்ல ஈல்டு வந்துருக்கு அப்படின்ட்டு, இது இந்த ப்ராடக்ட் பெட்டராக இருக்குது அப்படின்ட்டு அவங்க ஃபார்மர் வந்து மோட்டிவேட் ஆகணும் அப்படின்னம்னா நம்ம வந்து அதனுடைய ரிசல்ட்டை தான் காட்டணும். ஸோ அதனால் இதனுடைய ஆன்சர் வந்து ரிசல்ட் டெமான்ஸ்ட்ரேஷன். கோன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யார் ப்ரப்போஸ் பண்ணா? எட்கர் டேல். டேஷ் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சிச்சுவேஷன், ஆப்ஜெக்டிவ்ஸ், ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன் விச் இஸ் ரிலேட்டிவ்லி பெர்மனன்ட் பட் ரெக்வயர்ஸ் கான்ஸ்டன்ட் ரிவிஷன் அண்ட் ஃபார்ம்ஸ் த பேசிஸ் ஃபார் எக்ஸ்டென்ஷன் பிளான். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சிச்சுவேஷன், ஆப்ஜெக்டிவ்ஸ், ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கும்போது எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம் தான் வந்து இதுக்கு ஆன்சர். 17. மெக்னரேகா, மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணது விபி கிராம். இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் கூட அது வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அ செல்ஃப் லிக்விடேட்டிங் லோன். செல்ஃப் லிக்விடேட்டிங் லோன் அது கிராப் லோன். கொஸ்டின் நம்பர் 19. மேட்ச் த ஃபாலோயிங் ஃபினான்ஷியல் மெஷர்ஸ் கரெக்ட்லி. ஸோ நெட்ஒர்த் அப்படிங்கிறது டோட்டல் அசட்ஸ் மைனஸ் டோட்டல் லயபிலிட்டிஸ். ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்தது நெட் கேஷ் இன்கம் வந்து கிராஸ் கேஷ் இன்கம் மைனஸ் கேஷ் எக்ஸ்பென்சஸ். அடுத்து நெட் கேபிட்டல் ரேஷியோ வந்து டோட்டல் அசட்ஸ் டிவைடட் பை டோட்டல் லயபிலிட்டி. அடுத்து டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்றது டோட்டல் லயபிலிட்டிஸ் டிவைடட் பை ஓனர்ஸ் ஈக்விட்டி. ஸோ இதுக்குனுடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஏஎஃப்சின்னா என்ன? அக்ரிகல்ச்சரல் ஃபினான்ஸ் கார்பரேஷன், அதுதான் வந்து ஏஎஃப்சி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 21 பாருங்கள். இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் இஸ் த பாயிண்ட் அட் விச் எம்பிபி இஸ் மேக்ஸிமம். ரேஷியோ ஆஃப் அவுட்புட் டு இன்புட் இஸ் கால்ட் ஆவரேஜ் பிசிக்கல் ப்ராடக்ட். அதுவும் கரெக்டு. ப்ரொடக்டிவிட்டி கரெக்டு. டெக்னிக்கல் எஃபிஷியன்சி கரெக்ட். ஸோ ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் தெம். மேட்ச் த ஃபாலோயிங்கில் பாருங்கள். இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் அங்கே வந்து எம்பிபி வந்து மேக்ஸிமமாக இருக்கும். பிரேக் ஈவன் பாயிண்டில் டிசி ஈக்குவல் டு டிஆர். சாய்ஸ் இண்டிகேட்டரில் வந்து ப்ரைஸ் ரேஷியோ. ப்ராஃபிட் மேக்ஸிமைசிங் பாயிண்ட் வந்து விஎம்பி ஈக்குவல் டு எம்எஃப்சி. ஸோ ஆப்ஷன் வந்து சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர் இது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் டினோட்ஸ் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து எது டினோட் பண்ணுதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ டிஸ்கவுண்ட் ரேட் அட் விச் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் நெட் கேஷ் ஃப்ளோஸ் வந்து 0. இதுதான் வந்து ஆன்சர் இது. வாட் ஆர் த மெஷர்ஸ் டு ஸ்ட்ரென்தன் ரிஸ்க் பியரிங் எபிலிட்டி ஆஃப் ஃபார்மர். ஸோ ஸ்ட்ரென்தன் பண்ணுற மெஷர்ஸ் பார்த்தோம்னா ஆப்ஷன் 1 வந்து ஓனர்ஸ் ஈக்விட்டி. அப்படின்னா மோர் ஓன் கேபிட்டல், ஸோ மோர் ரிஸ்க் டேக் பண்ண முடியுவாங்க. அடுத்து பாருங்கள் மோரல் கேரக்டர். நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸிங் ஃபார்ம் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்பெண்டிச்சர். இங்கே வந்து ரிஸ்க் பியரிங் எபிலிட்டி வந்து குறையும்.
ஸோ இதனால் ஆப்ஷன் வந்து 1 and 2. மாடிஃபைட் நேஷ்னல் அக்ரிகல்ச்சரல் இன்சூரன்ஸ் ஸ்கீம். த யூனிட் ஏரியா ஆஃப் இன்சூரன்ஸ் வந்து வில்லேஜ் பஞ்சாயத். அடுத்து லீட் பேங்க் ஸ்கீம். அண்டர் லீட் பேங்க் ஸ்கீம் ஈச் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பேங்க் ஆக்ட் அஸ் லீட் பேங்க் ஃபார் ப்ரொவைடிங் கிரெடிட். ஸோ கமர்ஷியல் பேங்க். ஸ்கேல் ஆஃப் ஃபினான்ஸ் இஸ் மெயின்லி ஃபிக்ஸ்டு ஃபார் அக்ரிகல்ச்சரல் கிராப் லோன்ஸுக்கு வந்து ஸ்கேல் ஆஃப் ஃபினான்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இன் அக்ரிகல்ச்சரல் லாங் டேர்ம்ஸ் ஆர் கிவன் ஃபார், ஸோ லேண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டு கொடுக்குறாங்க, ஃபார்முக்கு ஃபென்சிங் போர்டுனா கொடுக்குறாங்க, லேண்ட் ரெக்ளமேஷனுக்கும் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாமே வந்து கரெக்ட், எல்லாமே வந்து லாங் டேர்ம் தான். கனரா பேங்க் வந்து எங்கே லீட் பேங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ கனரா பேங்க் வந்து மதுரை டிஸ்ட்ரிக்டில் லீட் பேங்க்கு, இந்தியன் பேங்க் வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்டில், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் வந்து லீட் பேங்காக இருக்குது. ஆப்ஷன் வந்து டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ டிரைவ் டிமாண்டுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபெர்டிலைசர்ஸோட டிமாண்ட் வந்து கிராப் டிமாண்டோட டிபெண்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து டிரைவ் டிமாண்ட் வந்து ஃபெர்டிலைசர்ஸ். ஸோ ஆப்பிள்ஸ், கேரட், கிளாத்ஸ் இதெல்லாம் வந்து டைரக்ட் டிமாண்டில் வந்துடும். ஸோ ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல் டு த ஃபார்மர்ஸ் இன் சால்விங் தயர் மேனேஜரியல் ப்ராப்ளம்ஸ். ஸோ இது கிடையாது, இதை விட்டுருங்க. மேனேஜரியல் ப்ராப்ளம்ஸ் தான் வந்து இதுக்கு ஆன்சர். A farmer replaces an old crop with a new crop. The new plant gives additional income of rupees 50,000 and reduces cost by rupees 10,000, but it also causes a loss of rupees 15,000 in existing income and an additional cost of rupees 5,000. What is the net gain from the partial budget? ஸோ அடிஷ்னல் இன்கம் வந்து எவ்வளோ கிடைக்கிது? கிராப் ரீப்ளேஸ் பண்ணுறதுனால 50,000 கிடைக்கிது. இதனால் அவருக்கு எவ்வளோ குறையுது? காஸ்ட் ரிடக்ஷன் 10,000 குறையுது. ஸோ இப்போ அவருக்கு 60,000 ஆட் ஆயிடுச்சுங்களா? 60,000 ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதனால் வந்து அவருக்கு கம்மியாக எவ்வளோ இன்கம் கிடைக்கிது? 15,000 வந்து கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடிஷ்னல் காஸ்ட் வந்து அவருக்கு எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆகுது? இந்த புது கிராப்னால 5,000 ஆகுது. ஸோ இப்போ எவ்வளோ மொத்தமாக குறைஞ்சிருக்கு? 20,000 குறைஞ்சிருக்கா? ஸோ இதுக்கு உண்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 40,000. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் இன்கம் மெஷர்ஸ். நெட் இன்கம் அப்படின்றது கிராஸ் இன்கம் மைனஸ் காஸ்ட் சி. அடுத்து ஃபார்ம் பிஸ்னஸ் இன்கம் அப்படின்றது கிராஸ் இன்கம் மைனஸ் காஸ்ட் ஏ. ஃபார்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் அப்படின்றது ஃபார்ம் பிஸ்னஸ் இன்கம் மைனஸ் இம்ப்யூட்டட் வேல்யூ ஆஃப் ஃபேமிலி லேபர். ஃபேமிலி லேபர் இன்கம்ன்றது கிராஸ் இன்கம் மைனஸ் காஸ்ட் பி. ஸோ இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. Why is Cobb Douglas production function popularly used in agricultural production analysis? Simple form. Elasticity of production and returns to scale ஈஸியாக மெஷர் பண்ண முடியும். அதனால தான் வந்து காப் டக்லஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனை வந்து நாம் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் அனாலிசிஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் சி. In which farmers follow agricultural practices in the own way and are manager and organizer of their farm business. ஸோ அவங்க வந்து ஓனாக டெசிஷன் எடுத்து அவங்க ஓன் வேலை மேனேஜ் பண்ணுறது, ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து ஆப்ஷன் வந்து பெசன்ட் ஃபார்மிங். கொஞ்சம் யோசிச்சிங்கனாலே இதில் ஆன்சர் பண்ணுது. சம் டோட்டல் ஆஃப் ஆல் த ஆட்ரிபியூட்ஸ் தட் கிவ்ஸ் எஃபெக்டிவ் பிளான்ட் ஸ்டாண்ட் இன் த ஃபீல்ட் இஸ் டேர்ம்ட் அஸ் சீட் விகர். ஸோ எஃபெக்டிவ் பிளான்ட் ஸ்டாண்ட் கொடுக்குற ஆட்ரிபியூட்ஸோட சம் வந்து சீட் விகர். சென்ட்ரல் சீட் டெஸ்டிங் லேபரட்டரி எங்கே இருக்குது? வாரணாசியில் இருக்குது. மினிமம் ஜெர்மினேஷன், அதாவது இன்கரெக்ட் பேர் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் பேர் ஆஃப் த ஃபாலோயிங் ஆன் த பேசிஸ் ஆஃப் மினிமம் லிமிட் ஆஃப் சீட் ஜெர்மினேஷன் ஃபார் லேபிளிங் ஆஃப் சீட்ஸ் ஆஸ் பெர் இந்தியன் மினிமம் சீட் சர்டிஃபிகேஷன் ஸ்டாண்டர்ட். ஸோ இதில் பேடி 80ன்றது கரெக்ட், பிளாக் கிராம் 75ன்றது கரெக்ட். ஸோ பீன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 75% வந்து ஜெர்மினேஷன் இருக்கணும். செசாமம்க்கு பார்த்தீங்கன்னா 80% ஜெர்மினேஷன் இருக்கணும். ஸோ இங்கே கேட்டிருக்கிறது வந்து சோயாபீன். ஸோ இந்த 70%ங்கிறதும் இதுவும் கரெக்டு தான். ஸோ செசாமம் 80, இதுதான் வந்து ஆன்சர் நமக்கு. செசாமம் பேடி ரெண்டுக்குமே வந்து 80% இருக்கணும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கான்செப்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் சீட் வில்லேஜ் கான்செப்ட். ஸோ சீட் வில்லேஜ் கான்செப்ட் படி எதெல்லாம் கரெக்டு அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட். டு என்ஹான்ஸ் சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட், அதுக்காக தான். டு மேக் ஈச் வில்லேஜ் டிபெண்டன்ஸ் ஆன் அதர்ஸ், இது வந்து தப்பான ஆப்ஷன். டு ப்ரொடியூஸ் லோக்கல் வெரைட்டிஸ் அப்படிலாம் கிடையாது. டு மேக் ஈச் வில்லேஜ் செல்ஃப் சஃபிஷியன்ட் இன் குவாலிட்டி சீட்ஸ், இது வந்து கரெக்ட். ஸோ 40க்கு வந்து ஆப்ஷன் டி, இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்து 41 பாருங்கள்.
Dash is the technique in which application of inert materials to change seed size and shape for improving seed vigor and establishment. இது வந்து inert materials வச்சு size and shape வந்து சேஞ்ச் பண்ண முடியும். inert materials வச்சு size and shape வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா அது வந்து seed pelleting மூலியமா. Dash is the process of controlled hydration of seeds to a level that permits pre-germinative metabolic activity to proceed but that prevents actual emergence of the radical. ஸோ கண்ட்ரோல்ட் ஹைட்ரேஷனில் ரேடிக்கல் எமர்ஜ் ஆகாத லெவல் அப்படிங்கும்போது சீட் ப்ரைமிங். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ப்ரீ கண்டிஷனிங் மெஷின். ஸோ கிரேடரை வந்து ப்ரீ கண்டிஷனிங் மெஷின் வந்து கிடையாது. ஸோ செல்லர், ஹல்லர், டிபியர்டர் இதெல்லாமே வந்து ப்ரீ கண்டிஷனிங் மெஷின். விச் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ் ஆர் கரெக்ட்லி பேர்டு. ஸோ சீட் பெல்லட்டிங் வந்து டு ப்ரொடியூஸ் எ குளோபுலர் யூனிட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் சைஸ். ஏற்கனவே முன்னாடி சீட் பெல்லட்டிங் பார்த்தோம். அடுத்தது ஃபிலிம் கோட்டிங் வந்து வித்ஸ்டாண்ட் ஐபயாட்டிக் ஸ்ட்ரெஸ். ஸோ இது வந்து தப்பு. சீட் ஹார்டனிங் எதுக்கு பண்ணுறாங்க? கெமிக்கல்ஸ் இஸ் லொக்கேட்டட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் சீட் வித்தவுட் ஆல்டரிங் த ஷேப் ஆர் சைஸ். ஸோ இதுவும் வந்து தப்பு. சீட் கலரிங், பிராண்ட் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இது வந்து கரெக்ட். ஸோ ஆப்ஷன் 1 and 4 ஆர் கரெக்ட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் கரெக்ட்லி பேர்டு. ஸோ இதில் பாருங்கள், கார்பன் டாசிம் வந்து இட் இஸ் அ ஃபங்கிசைடு, அது வந்து கரெக்ட். வில்டாமித்ரின் வந்து இன்செக்டிசைடு, இது வந்து கரெக்ட். மெக்னீசியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட் வந்து அதுதான் வந்து ஃபியூமிகண்ட் வரும். சிலிக்கா ஜெல் வந்து டெசிகண்ட்டாக வரும். ஸோ இந்த ரெண்டும் வந்து தப்பு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். த கிளீனிங் எலமெண்ட்ஸ் யூஸ்ட் இன் ஏர் ஸ்க்ரீன் கிளீனர் மெஷின் ஆர். என்ன கிளீனிங் எலமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஆஸ்பிரேஷன், ஸ்கேல்பிங் அண்ட் கிரேடிங், இதுதான் வந்து ஆன்சர். The spirally twisted seedlings are classified under which category during seedling evaluation of germination test? ஸோ இதை வந்து அப்நார்மல் சீட்லிங்ஸில் தான் வந்து கிளாஸிஃபை பண்ணுவாங்க. நேஷ்னல் சீட் கார்பரேஷன் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, அதுதான் கேள்வியே. இந்த மினிரத்னா அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டோரி. நேஷ்னல் சீட் கார்பரேஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த இயர் 1963. ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். செப்பரேட் sowing reports for seed certification is required for. டிஃப்ரெண்ட் கிராப் வெரைட்டிஸாக இருந்தால் தேவைப்படும். டிஃப்ரெண்ட் கிளாஸ் ஆஃப் சீடாக இருந்தால் தேவைப்படும். இப்போ சீட் ஃபார்ம் ஏரியா வந்து மோர் தென் 25 ஏக்கராக்கு மேலே இருந்தால் தேவைப்படும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன் இஸ் இன்வால்வ்ட் இன் இன்டர்நேஷ்னல் சீட் சர்டிஃபிகேஷன். ஸோ ஓஇசிடி, ஓஇசிடிங்கிறது ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட். இதில் வந்து ஓஇசிடி ஸ்கீம்ஸ் வந்து மெயின் ஃபார் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஃபார் சீட் சர்டிஃபிகேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அண்ட் வெஜிடபிள் சீட். இஸ்டா வந்து சீட் டெஸ்டிங் ரூல்ஸ் தான் வந்து அதில் மெயினாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நமக்கு ஆப்ஷன் வந்து டி, அதுதான் வந்து ஆன்சர். அடுத்து 51. மினிமம் பாப்புலேஷன் டு ஸ்டடி ஃபார் க்ரோ டெஸ்ட் இன் சர்டிஃபைட் சீட் கிளாஸ். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து ஏ 400 பிளான்ஸ். ஆஸ் பர் இந்தியன் மினிமம் சீட் சர்டிஃபிகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் படி ஃபார் சர்டிஃபைட் சீட் கிளாஸ் மினிமம் பாப்புலேஷன் ரெக்வயர்ட் ஃபார் க்ரோ டெஸ்ட் வந்து 400 பிளான்ஸ். சீட் டெக்னாலஜி கம்ப்ரைசஸ் த டெக்னிக் ஆஃப் சீட் ப்ரொடக்ஷன், சீட் ப்ராசஸிங், சீட் ஸ்டோரேஜ், சீட் டெஸ்டிங் அண்ட் சர்டிஃபிகேஷன், சீட் மார்க்கெட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், சீட் ரிலேட்டட் ரிசர்ச். ஸோ ஆப்ஷன் டி எல்லாமே வந்து கரெக்டு தான் இதில். அடுத்து ஜெனட்டிக் பியூரிட்டி இஸ் நாட் கேரண்டீட் ஃபார் ட்ரூத்ஃபுல்லி லேபிள்டு சீட்ஸுக்கு வந்து ஜெனட்டிக் பியூரிட்டி வந்து கேரண்டி இல்லை. ஏன்னா இப்போ ப்ரீடர்லேருந்து நமக்கு ஃபவுண்டேஷன் வருது. ஸோ அதனுடைய சோர்ஸ் வந்து நமக்கு தெரியும். ஃபவுண்டேஷன்லேருந்து சர்டிஃபைடு வருது, சர்டிஃபைடு 1, சர்டிஃபைடு 2. ஸோ இதனுடைய ஜெனட்டிக் பியூரிட்டி வந்து நம்பகத்தன்மையாக இருக்கும். ஸோ ட்ரூத்ஃபுல் லேபிள் சீடுக்கு வந்து நம்பகத்தன்மை கிடையாது. ஜெனட்டிக் பியூரிட்டி வந்து நாட் கேரண்டீடு. ஸோ ஆப்ஷன் பி. ஃபவுண்டேஷன் ஆகட்டும், சர்டிஃபைட் சீட் ஆகட்டும், இதெல்லாம் வந்து எஸ்சிஓ சைன் பண்ணி தான் சீடு வந்து உங்களுக்கு வெளியிலேயே வரும், ப்ரொடக்ஷன் ஆகி வெளியில் வரும். ஸோ சர்டிஃபைட் ஏஜென்சி வந்து உங்களுக்கு வந்து ஜெனட்டிக் பியூரிட்டி வந்து கேரண்டி பண்ணுறாங்க. ஸோ ட்ரூத்ஃபுல்லி லேபிள் சீடு வந்து ப்ரைவேட் தான் வந்து ரெஸ்பான்சிபிள், அந்த ப்ரைவேட் ப்ரொடியூசர் தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ அதுக்கு வந்து ஜெனட்டிக் பியூரிட்டி வந்து கேரண்டி பண்ண முடியாது. சூஸ் த ரைட் மேட்சஸ் அமாங் த டைப். ஸோ டீட்டீரியேஷன் ஆஃப் வெரைட்டிஸ் இது தப்பு, தம்ப் ரூல்ஸ் இதுவும் தப்பு. ஸோ வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சீட் டெஸ்டிங் ஸ்டேஷன் ஃப்ரெட்ரிக் நோப் 1869, இது கரெக்ட். ரோல் ஆஃப் சீட் டெக்னாலஜி வந்து ஃபெய்ட்சர் 1975. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். வேர்ல்டு ஃபர்ஸ்ட் சீட் டெஸ்டிங் ஸ்டேஷன் வந்து யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணானா ஃப்ரெட்ரிக் நோப் தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். ரோல் ஆஃப் சீட் டெக்னாலஜி வந்து அந்த டெஃபனிஷன் யார் கொடுத்துருப்பாருன்னா ஃபெய்ட்சர் தான் கொடுத்துருப்பாரு. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கு உண்டான ஆன்சர். சூஸ் த ரைட் மேட்ச் அமாங் த டைப். ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ், ஐசிஆர் யூனிவர்சிட்டிஸ், அவங்க தான் வந்து
ப்ரொடக்ஷன் ஆஃப் நியூக்ளியஸ் அண்ட் பிரீடர் சீடு வந்து பண்ணுறாங்க. அடுத்து நேஷ்னல் சீட் கார்பரேஷன் ஆர் ஸ்டேட் சீட் கார்பரேஷன் இன்வால்வ் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் பிரீடர் அண்ட் ஃபவுண்டேஷன் சீட், இதுவும் தப்பு. சீட் சர்டிஃபிகேஷன் ஏஜென்சி வந்து ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்சி கிடையாது. ஸோ இது வந்து தப்பு. ஸ்டேட் சீட் டெஸ்டிங் லேபில் தான் வந்து அனலைசிஸ் பண்ணுவாங்க. ஃபவுண்டேஷன் அண்ட் சர்டிஃபிகேட் சீட் ப்ரொடக்ஷன் வந்து அனலைஸ் வந்து அந்த சீட்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கரெக்ட். ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். omit this. ஓகே. ஏன் சயின்ஸ் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா என்எஸ்சியும் சரி ஸ்டேட் சீட் கார்பரேஷனும் சரி 2 பேருமே வந்து பிரீடர் சீட் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணுறது கிடையாது. ஒன்லி ஃபவுண்டேஷன் அண்ட் சர்டிஃபைட் சீட் ப்ரொடக்ஷன் மட்டும்தான் பண்ணுறாங்க. வெரைட்டிஸ் ஆஃப் செல்ஃப் ஃபெர்டிலைஸ்ட் ஸ்பீசிஸ் should be completely homogeneous in nature. ஸோ 56க்கு ஆப்ஷன் டி. ஏன்னா செல்ஃப் பாலினேட்டட் கிராப்ஸ் ப்ரொடியூஸ் ஜெனட்டிக்கலி பியூர் வெரைட்டிஸ். அடுத்து இன் கேஸ் ஆஃப் ஜிங்க் டெஃபிஷியன்சி இன் பேடி ஹவு மச் ஜிங்க் சல்பேட் should be applied in 1 hectare of soil? 25 kg. அடுத்து 58 வந்து ரைசோபியம் ஸ்பீசிஸ் சூட்டபிள் ஃபார் சோயாபீன் இஸ் ரைசோபியம் ஜப்பானிக்கம். பிராடி ரைசோபியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பிராடி ரைசோபியம் ஜப்பானிக்கம் சொல்லுவாங்க. ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ நான் லெகுமினஸ் பிளான்ட் நாடுலேட்டட் பை ரைசோபியம். ஸோ பெரஸ்போனியா இஸ் அ நான் லெகுமினேட்டட் plant that forms nodules with rhizobium. Which of the following oil cakes takes longer time to undergo nitrification? மகுவா கேக் வந்து தான் லாங் நைட்ரிஃபிகேஷன் வந்து டைம் வந்து எடுத்துக்குது among oil cakes. அடுத்து 61 ஸ்டேட்மெண்ட் ஒன் பாருங்கள். டிஸ்பர்டிங் மீன்ஸ் அரெஸ்ட் ஆஃப் ஹார்ன் growth at an early stage in calves. இதுவும் கரெக்டு. The common chemical used for disbudding are caustic potash and caustic soda. இதுவும் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். அடுத்து 62 ஐடென்டிஃபை த கெமிக்கல் யூஸ் டு ட்ரீட் வெட் லிட்டர் இன் பவுல்ட்ரி. ஸோ சூப்பர் பாஸ்பேட் தான் வந்து கரெக்ட். இதுக்கு ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் அஃபெக்ட்ஸ் த ஃபாலோயிங் அனிமல்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. கேட்டல், சீப், பிக். ஹார்ஸில் வந்து வராது. ஹார்ஸ் வந்து அது வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ்க்கு. ஸோ ஏ தான் வந்து ஆன்சர். அடுத்து 64 பாருங்கள். இன் டேஷ் ட்ரையர்ஸ் பஃபல்ஸ் ஆர் ப்ரொவைடட் டு காஸ் த கிரெயின்ஸ் டு மிக்ஸ். ஸோ மிக்சிங் டைப். When compared to conventional method of sowing, tractor drawn, press and rules, seeder records a seed rate saving of 40% வந்து நமக்கு வந்து seed rate வந்து சேவ் ஆகுது. tractor drawn pressing pulse seeder வந்து நமக்கு 40% seed rate வந்து சேவ் பண்ணுது கம்பேர் டு கன்வென்ஷனல் மெத்தட். அடுத்து கம்யூனிகேட்டிங் த மெசேஜ் டு யங் foraging bees by means of definite patterns of dancing was first discovered by Carol Van Fish. இவர் தான் வந்து டான்சிங் லாங்குவேஜ் ஆஃப் ஹனி பீஸை வந்து டிஸ்கவர் பண்ணுறாரு. இன்டர்மிட்டன்ட் அப்ளிகேஷன் ஆஃப் வாட்டர் டு த ஃபீல்ட் சர்ஃபேஸ் அண்டர் கிராவிட்டி ஃப்ளோ விச் ரிசல்ட்ஸ் இன் அ சீரீஸ் ஆஃப் ஆன் அண்ட் ஆஃப் மோட் இஸ் கால்ட் சர்ஜ் இரிகேஷன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் காசஸ் கிரீன் மோல்ட் டிசீஸ் இன் மஷ்ரூம்? ஸோ ட்ரைகோடர்மா விரிடே தான் வந்து கிரீன் மோல்ட் டிசீஸ் வந்து காஸ் பண்ணுது மஷ்ரூமில். த டேர்ம் ட்ரிக்கிள் இரிகேஷன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ட்ரிப் இரிகேஷன். ட்ரிப் இரிகேஷனோட இன்னொரு பேர் தான் ட்ரிக்கிள் இரிகேஷன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் ஹீட் ஷாக் ப்ரோட்டீன்ஸை பற்றி எது வந்து கரெக்ட் அப்படின்ட்டு கேட்டிருக்கான். ஸோ ஹெச்எஸ்பிஸ் ஆக்டஸ் சாப்பிரான்ஸ் அது வந்து கரெக்ட். ஹெச்எஸ்பிஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் ஒன்லி இன் பிளான்ஸ் அப்படின்றது தப்பு. இண்டக்ஷன் ஆஃப் ஹெச்எஸ்பிஸ் நாட் லிமிட்டட் டு ஒன்லி ஹீட் ஸ்ட்ரெஸ் அலோன், இது வந்து கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். இந்த ஹெச்எஸ்பி வந்து எல்லா ஆர்கானிசம்லேயும் ப்ரொடியூஸ் ஆகும். விச் நாசில் கவர்ஸ் என்டையர் ஏரியா அட் ஸ்மால் ரேஞ்ச் இன் ஸ்ப்ரேயர்னா solid cone nozzle. The response of the plant to the relative length of day and night is defined as photoperiodism. The irrigation method having lowest water use efficiency is flood irrigation. Flood irrigation தான் lowest water use efficiency. எந்த ஃப்ரூட் வந்து கிளைமேட்ரிக் ஃப்ரூட்னு கேட்டுருக்குறாங்க. இதில் வந்து ஆன்சர் மேங்கோ. விச் இஸ் கன்சிடர்ட் as macronutrient for crop plants? ஸோ calcium. Calcium is a macronutrient. குளோரின், கோபால்ட் அண்ட் காப்பர். குளோரின், கோபால்ட், காப்பர் இதெல்லாம் வந்து மைக்ரோநியூட்ரியன்ட். எமாங் த மென்யூர்ஸ் விச் குரூப் ஹேஸ் த ஹையஸ்ட் நியூட்ரியன் கண்டென்ட்? ஸோ ஆயில் கேக் தான் வந்து ஹையஸ்ட் நியூட்ரியன் கண்டென்ட் வந்து இருக்குது. ஃப்ராக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் கம்பேரிட்டிவ்லி ரெசிஸ்டன்ட் டு மைக்ரோபியல் டிகிரடேஷன் இஸ் லிக்னின். அடுத்து மல்டி ஸ்டோரேஜ் கிராப்பிங் இன் கோகனட் அண்ட் பிளான்டிங் கொக்கோ இஸ் த பிரின்சிபல் ஆஃப் அனிடேஷன் இன் ஸ்பேஸ். இப்போது கோகனட் கிராப் பார்த்தீங்கன்னா டாப்பில் போயிடுது. கொக்கோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிடில் லெவலில் வந்து உங்களுக்கு க்ரோத் வந்து இருக்கும். ஸோ வந்து ஸ்பேஸ் அனிடேஷன் தான் இங்கே. ஸோ டைம் அனிடேஷன் இது வந்து சீசன் பவுண்டுங்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் வந்து டைம் அனிடேஷனுங்கிறது இங்கே வந்து அப்ளை ஆகாது. ஸோ இது வந்து அனிடேஷன் இன் ஸ்பேஸ். இட் யூட்டிலைசஸ் ஸ்பேஸ்.
So multi-story cropping of coconut and cocoa, it utilizes space. So anidation in space தான் வந்து answer. Critical growth stages for irrigation in black gram. So flowering stage correct, pod formation. So we have option C, flowering and pod formation. அதுதான் வந்து correct. Growing two or more crops simultaneously with no distinct row arrangement is referred as mixed intercropping. Crops வந்து distinct row arrangement இல்லாமல் grow பண்ணுறாங்க, அது வந்து mixed intercropping. Natural farming specifically emphasize on soil health through biofertilizer. ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து க்ரீன் மேன்யூர் போட்டிருப்பீங்க, இல்லை ஆர்கானிக் மேன்யூர் போட்டிருப்பீங்க. பயோ ஃபெர்டிலைசர் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நேச்சுரல் ஃபார்மிங்கோட டெஃபினிஷன் என்னன்னு போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து பயோ ஃபெர்டிலைசர் தான் க்ளோசஸ்ட் ஆப்ஷனாக வந்து உங்களுக்கு புரியும். விச் ஃபார்மிங் இஸ் அ வே ஆஃப் கெமிக்கல் ஃப்ரீ ஃபார்மிங் பேஸ்ட் ஆன் லைஃப் ஸ்டாக் அண்ட் லோக்கலி அவைலபிள் ரிசோர்ஸஸ் வித் நோ கெமிக்கல் ஃபெர்டிலைசர் அண்ட் பெஸ்டிசைட்ஸ். ஸோ நேச்சுரல் ஃபார்மிங் தான் வந்து இதுக்கு ஆன்சர். ஸோ கெமிக்கல் ஃப்ரீ ஃபார்மிங் பேஸ்ட் ஆன் லைஃப் ஸ்டாக் அண்ட் லோக்கல் ரிசோர்ஸஸ், இதுதான் வந்து நேச்சுரல் ஃபார்மிங். விச் லெவல் ஆஃப் ஆர்கானிக் இன்க்ரீடியன்ஸ் மே பி லேபிள்ட் அஸ் சர்டிஃபைட் ஆர்கானிக்? அட்லீஸ்ட் வந்து 95% இருந்தாலே நம்ம வந்து ஆர்கானிக்ன்ட்டு ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம டெக்ளேர் பண்ணிடலாம். 100% இருக்கணும்ன்ட்டு தேவையில்லை. விச் ஆர் ஆல் த ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் இன் டொமஸ்டிக் மார்க்கெட் ஆஃப் இந்தியா? ஸோ ரைஸ் அண்ட் வீட், டீ அண்ட் காஃபி, இதுதான் வந்து கரெக்ட். அதாவது டொமஸ்டிக் மார்க்கெட்டில். மைக்ரோ ஆர்கானிசம் ரெக்கமெண்டட் ஃபார் foliar application to mitigate stress during grain filling stage is PPFM, pink pigmented facultative methylotrops. இதுதான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஃபார் foliar spray during grain filling to mitigate stress. Choose the right matches among the following. NAPCC, National Action Plan on Climate Change, இது வந்து கரெக்டு. 2. GIM, Green India Mission, இதுவும் வந்து கரெக்டு. NWMங்கிறது நேஷ்னல் வாட்டர் மிஷன், ஸோ வெதர் வந்து வராது. NMSA, நேஷ்னல் மிஷன் ஃபார் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், ஸோ சூட்டபிள் வந்து வராது. ஸோ இந்த ரெண்டு தப்பு. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஷார்ட் ரேஞ்ச் வெதர் ஃபோர்காஸ்ட் வந்து வேலிட் ஃபார் 3 days. த ப்ராசஸ் இன் விச் லைட் எனர்ஜி இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி வந்து ஃபோட்டோ கெமிக்கல் ப்ராசஸ். ஃபோட்டோ பீரியாடிக்கலி ரைஸ் இஸ் அ ஷார்ட் டே பிளான்ட். ஆப்ஷன் பி. விச் இயர் நேஷ்னல் நேனோ டெக்னாலஜி லான்ச்டு? ஆக்சுவலாக பார்த்தோம்னா நேனோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இனிஷியேட்டிவ் வந்து இந்தியாவில் வந்து 2001 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு இனிஷியேட்டிவே எடுத்திருப்பாங்க. ஸோ இதில் வந்து க்ளோசஸ்ட் ஆப்ஷன் வந்து 2000, அதனால் இதை சூஸ் பண்ணுறோம். ஹை டெம்பரேச்சர் அலாங் வித் ஹை ஹியூமிடிட்டி இஸ் த கேரக்டர் ஆஃப் ட்ராபிக்கல் கிளைமேட். ஸோ ட்ராபிக்கல் கிளைமேட்டோட கேரக்டர் வந்து ஹை டெம்பரேச்சரும் அதிகமாக இருக்கும், ஹை ஹியூமிடிட்டியும் வந்து அதிகமாக இருக்கும். ஃபார் இரிகேட்டட் செசாமம் இன் தமிழ்நாடு த பிளாங்கெட் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஃபெர்டிலைசர் ஷெட்யூல் வந்து 35:23:23, இதுதான் வந்து ஆன்சர். இதே ரெயின்ஃபெடுன்னு கேட்டிருந்தேன்னா இது ஆன்சர். எஸ்ஆர்ஐ கான்செப்ட் வந்து எங்கே ஆரிஜினேட் ஆகிருக்கு? மடகாஸ்கர், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸ்பேசிங் ஃபார் ஷார்ட் டியூரேஷன் ரெட் கிராம் வந்து ஸ்பேசிங் 45x30 cm. எஸ்ஆர்ஐ டெக்னிக் இஸ் ரிலேட்டட் வித் கல்டிவேஷன் ஆஃப் டிரான்ஸ்பிளான்டட் ரைஸ். ஃபிங்கர் மில்லட்டோட சயின்டிஃபிக் நேம், பொட்டானிக்கல் நேம் வந்து எலிசினா கொரக்கானா. சீட் ஹார்டனிங் இஸ் அட்வான்டேஜ் பிகாஸ், அது சீட் ஹார்டனிங் பண்ணுறதுனால என்ன ஆகுது? இம்ப்ரூவ்ஸ் வாட்டர் அப்சார்ப்ஷன் அண்ட் ஜெர்மினேஷன், இம்ப்ரூவ்ஸ் ரூட் டெவலப்மெண்ட், இம்ப்ரூவ்ஸ் ரிலேட்டிவ் வாட்டர் கண்டென்ட் ஆஃப் லீவ்ஸ். ஸோ ஆன்சர் வந்து ஆல் தி அபோவ். அடுத்து 98 பாருங்கள். விச் ஆர் ஆல் த ஃபேக்டர்ஸ் கன்சிடர்ட் அஸ் பிரைமரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்? ஸோ நம்ம கிளாசிக்கல் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் படி பார்த்தோம்னா லேண்ட் அண்ட் லேபர், இதுதான் வந்து ஆப்ஷன் ஏ மட்டும்தான் கரெக்டு. இது லேண்ட் லேபர் கிளாசிக்கல் ப்ரொடக்ஷன் படி பார்த்தோம்னா. ஆனால் நாம் என்ன படிச்சிருப்போம்? லேண்ட் லேபர் கேபிட்டல்னு படிச்சிருப்போம். ஸோ நம்ம கிளாசிக்கல் தியரி படி பார்த்தோம்னா பிரைமரி ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து லேண்ட் அண்ட் லேபர். ஸோ அதில் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் லேபர் என்டர்பிரினர்ஷிப் அப்படின்றது இன்கம்ப்ளீட். இது வந்து ரெண்டுமே பிரைமரி கிடையாது. கேபிட்டல் அண்ட் இன்ஸ்டியூஷன் மூணாவது பாருங்கள், இது எல்லாம் டிரைவ்டு ஃபேக்டர். அதே மாதிரி ஃபோர்த்தும் வந்து மேனேஜ்மெண்ட் கேபிட்டலும் டிரைவ்டு ஃபேக்டர் தான். ஸோ ஆப்ஷன் ஒன்லி ஒன் இஸ் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். மல்டிப்ளூம் டெக்னாலஜி பீயிங் ப்ராக்டிஸ் இன் விச் கிராப்ஸ் அட் டாஞ்சூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடுங்கும்போது பிளாக் கிராம் அண்ட் கிரீன் கிராம். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். விச் இஸ் த மேஜர் கிராப்பிங் பேட்டர்ன் ஆர் ஃபார்மிங் சிஸ்டம்ஸ் இன் டெல்டா ஜோன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு? ஸோ ரைஸ் பேஸ்டு ஃபார்மிங் தான் வந்து டெல்டா ரீஜன்ஸில் வந்து இருக்கும். மேட்ச் த ஃபாலோயிங் 5-year plans with their aims. ஸோ செகண்ட் 5-year plan வந்து ஹெவி இண்டஸ்ட்ரியலைசேஷன் டு எக்கனாமி. தேர்ட் 5-year plan வந்து aim to solve regional imbalance in per capita income.
4th 5-year plan வந்து to achieve food self-sufficiency. 6th 5-year plan வந்து to create additional infrastructure for promotion of agriculture. So option A. Who is the current director of WTO? Ngozi Okonjo-Iweala. Agreement on agriculture under WTO covers which of the following? So market access, domestic support, export subsidies. மூணுமே வந்து கரெக்ட் ஆன்சர் தான். ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆன்சர். அந்தியோதயா அண்ணா யோஜனா சப்சிடிஸ் ரேட் ஃபார் வீட் இன் பிடிஎஸ்சிஸ். ஸோ சப்சிடி எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 2 ரூபா கொடுக்குறாங்க ஒரு கிலோவுக்கு. அக்ரிகல்ச்சர் ப்ரைஸ் கமிஷன் வந்து எப்போ ரீநேம் பண்ணியிருப்பாங்க? சிஎஸ்சிபி வந்து எப்போ ரீநேம் பண்ணாங்க அப்படின்னா 1985. The price at which government purchase food grains or industrial raw materials for buffer stock operation or for other emergency purposes procurement price. Cause of integrating various economies of the world without creating any hindrance in free flow of goods and service technology, capital and labor is called globalization. Blue box வந்து production limiting subsidies. Green box என்றது minimal trading distortion subsidy. Amber boxங்கிறது trade distorting subsidy that must be reduced. Red boxங்கிறது prohibited subsidies under WTO rules. So option A தான் வந்து answer. DAS is an international body to supervise and encourage international trade and multilateral trade in goods and services. WTO. WTO supervises and encourages international trade. Which of the following is not a scheduled product under APIDA? ஸோ மெரைன் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து எம்பிடாவில் வரும், அப்பிடாவில் வராது. எம்பிடாவில் தான் வரும், அப்பிடாவில் வரும். வாட் டஸ் அக்மார்க் ஸ்டாண்ட் ஃபார் இன் இட்ஸ் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்? அக்மார்க்குங்கிறது அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங். த சயின்டிஃபிக் ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் எஸ்பெஷலி கன்ஸ்ட்ரக்டட் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆஃப் ஸ்டோரேஜ் ப்ராடக்ட் ஆர் டேர்ம்ட் அண்ட் வேர்ஹவுஸ். FSSAI refers to Food Safety and Standard Authority of India. FSSAIன்னு சொல்லும்போது நம்ம கூடிய சீக்கிரம் வந்து ஃபுட் சேஃப்டி எம்ஆர்பி டிஎன்எம்ஆர்பிக்கு வந்து நம்ம வீடியோ கிளாஸ் வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட்லி டிஸ்டிங்யூஸ் பிட்வீன் ரெகுலேட்டட் மார்க்கெட் அண்ட் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்? ரெகுலேட்டட் மார்க்கெட்ஸ் ஆர் கண்ட்ரோல் பை கவர்மெண்ட், இட் இஸ் ட்ரூ. கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்ஸ் ஆர் ஓன்டு பை ஃபார்மர்ஸ், இட் இஸ் ட்ரூ. Cooperative markets are run by the government only, it is false. So option 1 and 2 only. ISI label is given by BIS, that is Bureau of Indian Standards. The difference between value of export and import is known as balance of trade. Selling and buying are the two important functions involved in the transfer of ownership. In the marketing of agricultural commodity, the difference between price paid by the consumer and the price received by the producer for an equivalent quantity of farm produce is known as price spread. So difference between consumer price and producer price வந்து price spread. Match correctly the imperfect market situation. So monopsony வந்து sugar factories வரும். Duopoly 2 buyers. Oligopoly வந்து fertilizers. Monopolistic competition வந்து காஸ்மெட்டிக்ஸ். ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஷார்ட் பீரியட் மார்க்கெட் டீல்ஸ் வித் பெரிசபிள் குட்ஸ். ஸோ சீக்கிரம் வந்து அழுகி போயிடும். ஸோ இப்போ பழங்கள் இதெல்லாமே வந்து பெரிசபிள் குட்ஸில் தான் வரும், ஏன்னா அது வந்து சீக்கிரம் அழுகிடும். ஸோ ஷார்ட் பீரியட். ஹெர்பிசைட்ஸ் காஸ் டேமேஜ் டு த போட்டோசிந்தசிஸ் apparatus ஆர் டு த ப்ராசஸ் இன்செர்ட் ரிசல்ட்டிங் இன் டெத் ஆஃப் பிளான்ஸ் டியூ டு ஸ்டார்வேஷன். ஹெர்பிசைட்ஸ் டேமேஜ் போட்டோசிந்தசிஸ். ஹெர்பிசைடு நம்ம அடிக்கிறதுனால போட்டோசிந்தசிஸ் வந்து பாதிக்கப்படுது. அப்போது வந்து பிளான்ட் எப்படி சாகும் அப்படின்னா ஸ்டார்வேஷன், சாப்பாடு கிடைக்காம ஊட்டச்சத்து குறைபாடுனால செத்துரும். இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிராப்ஸ் ஹெர்பிசைட் ரெசிஸ்டன்ஸ் வாஸ் ரிப்போர்ட்டட் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம்? ஸோ ஆன்சர் வந்து டொபாக்கோ. ஃபஸ்ட்டு ஹெர்பிசைட் ரெசிஸ்டன்ட் வீட் வாஸ் ரிப்போர்ட்டட் இன் டொபாக்கோ. பீட்டில் ஃபீடிங் ஆன் பார்த்தினியம் வீட் இஸ் Zycogramma bicolorata. Mexican beetle is used against Parthenium. Which of the following weed is considered highly persistent due to its underground rhizome and tubers as described in weed management literature? So Cypress rotundus. அதாவது nuts edge அப்படின்னு சொல்லுவாங்க. It is highly persistent due to underground rhizomes and tubers. The only non-ester pyrethroid introduced in the year 1987 is
Etofenprox. So marigold is recommended as trap crop in tomato to manage nematode infestation. So A is correct. Alpha tertinyl and bethynyl compounds are present. So or is the correct explanation. So ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ ஏ இஸ் கரெக்ட். ஏ உடைய கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் தான் வந்து ஆர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் Bacillus thuringiensis produce crystal toxin which is referred as cryotoxin. Which of the following insects used as a biological control against the weed Lantana camera? Arthesia insignis. Which of the following IPM practices is recommended for effective management of sorghum sud fly? ஸோ இதெல்லாம் நம்ம ரீல்ஸாகவே போட்டிருந்தோம். ஹையர் சீட் ரேட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே லோ சீட் ரேட் வந்து வருது. அப்போ அந்த ஆப்ஷன்லாம் கிடையவே கிடையாது. கெமிக்கல் ஸ்ப்ரே எல்லாம் வந்து நம்ம ஃப்ளவரிங் ஸ்டேஜில் அடிக்கிறனால எல்லாம் கண்ட்ரோலே ஆகாது. தென் ஃப்ளட் இரிகேஷன் இது வந்து தப்பு. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அந்த ஹையர் சீட் ரேட்டு தான் வந்து கீவேர்டு. ஸோ 12 kg per hectare followed by removal of infested and extra plants at 3 to 4 weeks after germination. In integrated post management for chili crops, why is Agathis Espania grandiflora recommended to be grown as intercrop? Agathi is grown as intercrop in chili to provide shade and to reduce thrips. In groundnut, the combined infection of Tritica and rust is effectively managed by application of 5% neem seed kernel extract. In the following, which are all the damage symptoms in tapioca due to the damage by tapioca mealybug Paracoccus marginatus? So, tapioca mealybug-ஓட symptoms வந்து கேட்குறாங்க. Deformed and stunted terminal shoots, correct. Shortened internodes, correct. Distorted stems, correct. ஸோ எல்லா ஆப்ஷனும் கரெக்ட். ஆப்ஷன் 1, 2, 3 எல்லாமே வந்து கரெக்ட். மெத்தோமைல் இன்செக்டிசைட் இஸ் அன் கார்பமேட். Which gas is responsible for Bhopal tragedy occurred during 3/12/1984? Methyl isocyanate. இதனால தான் வந்து போபால் ட்ராஜடியே நமக்கு வந்து வந்திருக்கும். ஸோ எல்லோரும் மேக்ஸிமம் இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ரயில்வே மென் அப்படின்ட்டு ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது. ரயில்வே மென் மாதவன் வந்து நடிச்சிருப்பார். அதில் வந்து இந்த மெத்தைல் ஐசோசைனேட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. போபால் ட்ராஜடி. மெத்தோமைல் இன்செக்டிசைட்ஸ் இஸ் அன் carbamate. Methomyl belongs to carbamate group. ULV spraying mainly uses concentrated formulation. இது வந்து நம்ம ரீல்ஸ் போட்டிருந்தோம். ULV spraying uses undiluted concentrated formulation. The nozzle type ideal for spraying insecticides is hazel cone nozzle. Sugarcane, the characteristic pineapple smell எதனால் வருதுன்னா செட்ராட் டிசீஸ் இன்சிடென்ட்ஸ், அதனால தான் வந்து பைனாப்பிள் ஸ்மெல் வந்து நமக்கு வருது. The flowers do not open and a typical rosette-shaped bloom is appeared in cotton crop due to pink bollworm. Rosette-shaped flowers in cotton are caused by pink bollworm. So match the following: Stenochatus mangiferae, mango nutweevil, Otheris felonica, fruit-sucking moth, Aceria garrironis, Eriophyte mite, Sesamia inferens, Ragi pink borer. Which among the following is a saprophytic plant disease? So citrus sooty mold. Sooty mold வந்து saprophytic disease. It grows on honeydew. Minor pest normally causes a losing range of 5 to 10%. A disease that spreads rapidly over a large geographical area affecting many plants are called epidemic disease. So rapid spread over large area is epidemic. Insect which occur mostly during a particular part of the year are called seasonal pest. The first destructive insect and pest act in India was enacted in 1914. So natural park, bioreserve, gene sanctuary are categorized under in situ conservation. Which of the following statements are correct about simple sequence repeats SSR? So abundant and highly polymorphic in eukaryotic genome, it is correct. Plant genomes contain large number of SSR, it is correct. SSRs are randomly repeated and widely scattered. Okay, it is not a dominant marker. So it is option B. 1, 2, 3 are correct. The process of bringing wild species under human management is referred as domestication. Okay, bringing wild species under human management is domestication. ICAR NPBR has how many regional centers in India?
10. Speed breeding primarily aims at reducing generation time to accelerate breeding cycles. Which of the following represents immortal mapping population? RIL, NIL. So option C is answer. This RIL and NIL are immortal mapping population. It can be maintained indefinitely. In which year was the Indian Patent Act passed in Parliament? 1970. Hybrid cell containing nucleus of one species but cytoplasm of both the parental species is called hybrid. So hybrid cells with nucleus of one parent and cytoplasm of both. Which enzymes are often called as molecular scissors? So restriction endonuclease. The instability of gene expression in transgenic plant is referred to as gene silencing. Cytokinin used in plant tissue culture. It is kinetin. Meristem culture can be used for which of the following purposes? Clonal propagation, recovery of virus-free stock, germ plasm exchange and conservation. So all options are correct. எல்லாமே கரெக்ட் தான் இதில். Which of the following is the most successful approach for gene transfer in plant? Most successful and widely used method for gene transfer in plant is agrobacterium mediated transformation. So option D தான் correct. Molecular marker which is dominant and classifies heterozygous individuals as one of the two homozygous and yields a 3:1 ratio in F2 by scoring present or absent. So RAPD தான் இதனுடைய answer. RAPD is a dominant marker that gives 3:1 ratio in F2. Which technique is used to introduce a specific gene into a plant genome? So genetic transformation. So Fregobract in cotton is a non-preference mechanism of resistance to boll weevil. Which one of the four is not considered for new varietal registration? So yearliness வந்து பார்க்க மாட்டாங்க. So distinctiveness, stability, uniformity. DES அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். So the term yellow revolution is related to oilseed production. The loss in vigor and productivity of clones with time is known as clonal degeneration. Loss of vigor and productivity of clones over time. Which of the following is a short duration paddy variety? AST 16. இதுதான். Which of the following is a autopolyploid crop species? Groundnut. The ancestor of Orisa glabrima is Orisa breviculata. Suppose இது இல்லாமல் ஒரிசா பாரதின்னு கொடுத்துருந்தாலும் அதுதான் ஆன்சர். TGMS system of hybrid seed production does not require maintainer line because temperature control sterility. இதில் மெயின் என்னென்னா இன் கான்ட்ராஸ்ட் டு CGMS. ஸோ சிஜிஎம்எஸ்ஸை கம்பேர் பண்ணி இந்த ஆன்சரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னம்னா டிஜிஎம்எஸ் வந்து டஸ் நாட் ரெக்வயர் மெயின்டைனர் லைன், அதாவது பி லைன் வந்து தேவைப்படாது. டெம்பரேச்சர் தான் வந்து ஸ்டெரிலிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ஆப்ஷன் பி. இன் பார்த்தினோஜெனிசிஸ் எம்ப்ரியோ டெவலப்ஸ் ஃப்ரம் எக் செல், அதாவது எம்ப்ரியோ டெவலப்ஸ் ஃப்ரம் அன்ஃபெர்டிலைஸ்டு எக் செல், அது இருந்தாலும் அது ஆன்சர். எமாங் த ஃபாலோயிங் ஹார்மோன் விச் இஸ் கால்ட் அ ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்? ஆப்சிசிக் ஆசிட். ஆப்சிசிக் ஆசிட் தான் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம் பிகாஸ் இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் அண்டர் ட்ராட் கண்டிஷன்ஸ், salinity அண்ட் அதர் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன். இட் ஹெல்ப்ஸ் plant closing stomata and conserve water. So abscisic acid தான் வந்து stress hormone. Scientists who developed semi-dwarf wheat variety, Norman E. Borlaug developed semi-dwarf wheat varieties that led to green revolution. Dash is one of the value which is more appropriate to assess the quality of irrigation water. So answer வந்து C value. According to United States Department of Agriculture பார்த்தோம்னா salinity hazard evaluated using electrical conductivity of water and represented by C classes. அதாவது C1, C2, C3, C4னு வரும். அது வந்து லோ, மீடியம், ஹை அண்ட் வெரி ஹை salinity லெவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு தான் இந்த C வேல்யூ வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு? ப்ரைமரி பேராமீட்டர் டு determine the salinity hazard and assess the overall quality of irrigation water. ஸோ அதை வச்சு தான் ஆப்ஷன் சின்ட்டு போட்டிருக்கோம். The BOD of a diluted sample is calculated by option C. Waterlogging problem can be removed by drainage system. ஸோ வாட்டர் லாகிங் இருந்துச்சுன்னா அதை ப்ராப்பராக வந்து நம்ம ஒரு சர்ஃபேஸோ இல்லை சப்சர்ஃபேஸ் ட்ரைனேஜோ கொடுத்தோம்னா தான் வாட்டர் லாகிங் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். Which among the land capability classes is generally not suitable for growing crops? Class 5 soil. Option A.
ஸோ லேண்ட் கேப்பபிலிட்டி கிளாஸ் 5 சாயில்ஸ் ஆர் நாட் சூட்டபிள் ஃபார் கல்டிவேஷன். ஏன்னா மெயினாக அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா பேஸ்டர் ஆர் ஃபாரஸ்ட்ரி பர்பஸ் டியூ டு லிமிடேஷன்ஸ் லைக் வெட்னஸ், ஸ்டோனினஸ், கல்லாக இருக்கும், ரொம்ப ஈரமாக இருக்கும். அதனால் ஆன்சர் வந்து கிளாஸ் 5. ஸ்டெம் மாடுலேட்டிங் ஸ்பீசிஸ் ஆஃப் அகத்தி இஸ் செஸ்பானியா ரோஸ்ட்ராட்டா. The optimum CN ratio at which the organic matter undergoes mineralization of soil nitrogen occur is less than 20:1. One of the iron chelate fertilizers is most suitable for calcareous soil is FEEDDHA is the most stable and effective iron chelate for calcareous soil. அதாவது high pH soilக்கு வந்து இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. The soil as a nature contains some nutrients which is known as inherent fertility. Nutrients naturally present in the soil are called inherent fertility. Major component of water requirement of crop is evapotranspiration. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 படி பார்த்தோம்னா மோர் தென் 1.0 இன் சலைன் சாயில்னு கேட்டிருக்கிறான். இது வந்து ராங். ஏன் தப்புனா சலைன் சாயில் கண்டைன்ஸ் எக்ஸஸ் நியூட்ரல் சால்யூபிள் சால்ட், பிரைமரி குளோரைட், சல்ஃபேட் ஆஃப் சோடியம், கால்சியம் அண்ட் மெக்னீசியம் இருக்குது. ஸோ சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் கால்சியம், மெக்னீசியம், கேட்டையானும் வந்து அங்கே இருக்குது அலாங் வித் சோடியம் டு பேலன்ஸ் குளோரைட் அண்ட் சல்ஃபேட் anion. So the total concentration of these anion is greater than that of sodium. ஸோ அதனால் வந்து சலைன் சாயில் வந்து the ratio is actually less than 1.0. இதனால் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அடுத்து less than 1.0 in alkali soil. less than 1.0 in alkali soil இதுவும் வந்து ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன்னா ஆல்கலிக் சோடிக் சாயிலில் என்ன இருக்கும் கேரக்டரைஸ்ட் பை அதனுடைய கேரக்டர் என்ன ஹை அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்சேஞ்சபிள் சோடியம் அண்ட் சால்யூபிள் சோடியம் கார்பனேட் இல்லைனா பைகார்பனேட் இருக்கும். இந்த சாயிலில் வந்து ஏனையன்லாம் பார்த்தோம்னா கார்பனேட் பைகார்பனேட்டாக இருக்கும். ஆனால் குளோரைடு அண்ட் சல்ஃபேட் பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் த சோடியம் அயான் கான்சன்ட்ரேஷன் எக்ஸீட்ஸ் த கம்பைன்டு குளோரைடு அண்ட் சல்ஃபேட் கான்சன்ட்ரேஷன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்து தப்பு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Good quality irrigation water is essential to maintain soil productivity at high level. இது வந்து கரெக்ட். Water quality is influenced by potassium and nitrate ions. These improve the quality of irrigation water and make it safer for use in crops. இதுவும் கரெக்ட். ஸோ both A and R are true, but R is not the correct explanation for A. ஏன் அப்படின்னா குட் குவாலிட்டி இரிகேஷன் வாட்டர் இஸ் எசென்சியல் அது வந்து சரி. ஆனால் பொட்டாசியம் அண்ட் நைட்ரேட் ஆர் பெனிஃபிஷியல் அயான்ஸ். நம்ம மெயின் குவாலிட்டி பேராமீட்டர் என்ன பார்ப்போம் எஸ்ஏஆர், ஆர்எஸ்சி, இசி. ஸோ இவங்க கொடுத்துருக்க ரீசன் வந்து கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கிடையாது இதுக்கு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். சாயில் டெஸ்ட் crop response is based on linear relationship between grain yield and nutrient uptake. Among the following amendments which is commonly used for alkali soil reclamation, calcium sulfate தான் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது gypsum. Most commonly used amendment for reclaiming alkali soils. Which of the following are true? The principles of soil health: minimize disturbance, maximize living root, maximize soil cover, maximize biodiversity. எல்லாமே கரெக்ட். ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். One of the elements promotes early root development and growth of plants. So calcium promotes early root development and growth of plants. ஆனால் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாஸ்பரஸ் வந்து ஆப்ஷனில் இருந்ததுன்னா இதுதான் போட்டிருக்கணும். ஸோ ஐ மார்க் திஸ் ஃபார் ரிவ்யூ. த ஹைட்ரோமீட்டர் மெத்தட் ஆஃப் மெக்கானிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் சாயில் கிவ்ஸ் erroneous results in soils having high calcium carbonate content, high organic matter content, high sodicity தப்பு, high salinity correct. So option D is the correct answer. Hydrometer method gives erroneous results in soils with high CaCO3, high organic matter and high salinity. High sodicity வந்து less problematic தான் after proper pre-treatment பண்ணியிருந்தோம்னா. So option D is correct. Luxury consumption is associated with potassium nutrient. The phenomenon of cation exchange was discovered by J. Thomas Way. Most abundant form of nitrogen in upland condition. Upland conditionல வந்து அதாவது aerobic conditionsல abundant ஃபார்மாக இருக்கக்கூடிய நைட்ரஜன் வந்து நைட்ரேட். Choose the correct match. pH, K availability இது வந்து தப்பு.
சாயில் ரெஸ்பிரேஷன், மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி, இது வந்து கரெக்ட். ஆல்சன் எக்ஸ்ட்ராக்டன்ட் 0.5 m NaHCO3, இது வந்து கரெக்ட். கிரிட்டிக்கல் நியூட்ரியன் கான்செப்ட் வந்து ராமமூர்த்தி கொடுத்தாருன்னு போட்டிருக்காங்க, அது வந்து தவறு. 2 and 3 தான் வந்து கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி. ஸோ சாயில் பிஹெச் வந்து இஸ் நாட் டைரக்ட்லி ஃபார் கே அவைலபிலிட்டி. அண்ட் கிரிட்டிக்கல் நியூட்ரியன் கான்செப்ட் வந்து யார் கொடுத்தானோ பிரே தான் கொடுத்துருப்பாரு. The US-India Interim Free Trade Agreement in Agriculture mainly focuses on agriculture trade and tariff reduction. What is the main objective of the PM Kusum scheme? Promoting solar energy use in agriculture. இதுதான் வந்து ஆன்சர். Which year the EcoMark scheme launched by Government of India to promote environment friendly products? 1991. Integrated public distribution system was introduced during 1997. Organization launched SDG, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் வந்து யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் இன் 2015. கிராப் வந்து தமிழ்நாட்டில் வந்து ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் இன் ப்ரொடக்ஷன் அட் நேஷனல் லெவல்னா கோகனட். டர்மரிக் எல்லாம் பார்த்தோம்னா ஆந்திராவில் தான் வந்து ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கோகனட். கவர் இந்த ஹில்லி டிஸ்ட்ரிக்ட் இஸ் ஒன்லி 38.85% கம்பேர்ட் வித் த டெசையர்ட் 67% of the area under National Forest Policy of 1988. So National Forest Policy 1988 recommends 67% forest cover in the hilly and mountain regions. So first KVK was established in 1974 in Pondicherry தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. Which of the following is not correctly matched? ஸோ 11th 5-year பிளான் வந்து இன்க்ளூசிவ் க்ரோத் கரெக்ட். செகண்ட் பிளான் வந்து ஹெவி இண்டஸ்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட். தேர்டு பிளான் வந்து பேலன்ஸ்டு க்ரோத். 8th பிளான் வந்து பேசிக் நீட்ஸ் வந்து கிடையாது. 8th பிளான் பார்த்தோம்னா ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ பேசிக் நீட்ஸ் பற்றி கிடையாது. ஸோ இது வந்து தப்பு. வாட் இஸ் த ஷேர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் செக்டார் இன் இந்தியாஸ் டோட்டல் கிராஸ் வேல்யூ ஆடட் இன் 2025 to 26? ஸோ நிறையா பேர் வந்து 17 மார்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது வந்து ஆன்சர் கிடையாது. இந்த ஷேர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் செக்டார் இந்தியா டோட்டல் ஜிவிஏ வந்து 18%. ரிவைஸ்டு எஸ்டிமேட் படி கிராஸ் வேல்யூ ஆடட் வந்து நமக்கு இதுதான் ஆன்சர். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் செக்டார் ஆக்டிவிட்டி அக்கௌண்ட் ஃபார் 18%, அதாவது 17.94% of the total gross value added. ஸோ ஆன்சர் வந்து 18. டியர் ஆஸ்பிரன்ஸ், சில ஆன்சர்ஸ் வந்து தவறாக கூட இருக்கலாம், மேக்ஸிமம் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம அதிகாரப்பூர்வ, அதாவது நம்ம டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம். இப்போ இந்த எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. உங்களோட நேரத்தை வந்து நீங்கள் வீணாக்காமல் அடுத்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்த எக்ஸாம் வந்து அப்புறம் தானே வருது அப்படின்ட்டு இருக்காதீங்க. ஸோ ப்ரிப்பேர் நவ், பி ரெடி டுமாரோ. ஸோ சிலபஸ், ப்ரீவியஸ் பேப்பர், எந்தெந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் ஆரம்பிச்சிருக்காங்கன்ட்டு நம்ம ஆல்ரெடி நிறையா வீடியோஸ் போட்டுட்டோம். இப்போ நீங்கள் புதுசாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஸோ கீப் ப்ரிப்பேரிங் ஹார்ட், சக்ஸஸ் வில் கம். அடுத்த எக்ஸாமுக்கு ஆல் தி பெஸ்ட். ஐ ஆல்ரெடி செட், don't wait until the exam comes, be exam ready.